உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? இல்ல போங்க. எங்க டாக்டர் வரமாட்டாங்களோ நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. நம்மளோட வேண்டுதல் வீண் போகலப்பா. சரியான நேரத்துல வந்துட்டாங்க. வந்திருக்கிறது கண்டிப்பா பொம்மையா தான் இருக்கணும். இந்த விஷயத்தை முதல்ல தமன்னாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். மாமா, தமன்னாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? தமன்னா என்ன சொன்னா? ஆமாண்டா, ஆனா ஃபோன் பண்ணி என்ன யூஸ்? நாம இங்க நிக்கிறதே வேஸ்ட் தான். என்ன மாமா, என்ன சொல்றீங்க? அப்ப அந்த 9 monkeys வர மாட்டாங்களா? இவங்களெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்களா? ஐயோ, இவன் வேற வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். பூமி முன்னால மங்கீஸ் ஆகுது, பங்கீஸ் ஆகுது, எல்லாம் நாசமா. என்ன ஆச்சு? சரி சரி, அட்லீஸ்ட் இங்க நடக்கிற விஷயத்தையாவது தமன்னா கிட்ட சொல்லிட்டு வரேன். நீ போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. போ 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 போ. ச்சே, போன் வேற போக மாட்டேங்குது. அங்க வேற என்னாச்சுன்னு தெரியலையே. ச்சே, சரி, அங்க போய் என்னாச்சுன்னு பாப்போம். அப்பா, ராணி நல்லபடியா குணமாகி வந்தா போதும்பா. வந்துகிறது சாதாரண டாக்டர் நினைச்சு பேசினுக்கிறீங்களா? அவங்க கைப்பட்டா ராணி சட்டுன்னு முழிச்சு இன்னான்னு கேப்பா பாருங்க. ஏங்கா, அப்ப அவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாதா பின்ன? தர்சினி, அவங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் சொன்ன மாரி ராணி எழுந்து வந்து இன்னான்னு கேட்கத்தான் போறா. ஏன்பா சித்தார்த், அந்த கூலிப்படைங்க ஆளுங்க வந்தா இன்னும் ஆபத்தாடுமேப்பா. தாத்தா, இல்ல ஐயா, தாத்தா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்நேரத்துக்கு அவனுங்க எங்க மட்டையாய் கிடக்குறானுங்களோ தெரியாது. என்னது, மட்டையாகி கிடக்குறாங்களா? அது இல்ல தம்பி, நீங்க தான் அந்த காட்டு காட்டுனீங்கல்ல. ஓ, தாமரை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான்னா வந்திருக்கிறது கண்டிப்பா பொம்மி தான். இப்ப எப்படி இருக்காங்க பேஷண்ட்? ஐயோ, பெரிய டாக்டர் உள்ள போனா பிரச்சனை ஆயிருமே. டாக்டர் ஷீலாவோட நம்பரை சித்தார்த்துக்கு நான் தான் கொடுத்தேன். இவர் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் அவங்களே வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா டாக்டர். ஓ அப்படியா? சரி, நானும் போய் ஹெல்ப் பண்றேன். டாக்டர் அவங்க ஒண்டியா எத்தனையோ ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. என்னது, ஒண்டியாவா?
ஏமா, நான் ஒரு டாக்டர். ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் ஹெல்ப் பண்ணாம போயிட்டா தப்பாயிடுமா? நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டுருங்க. இங்க என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல டாக்டர். டாக்டர், ராணி எப்படி இருக்கா? அதுக்குள்ள ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? டாக்டர், ராணி நல்லா இருக்கால்ல? அவ பொழைச்சுப்பால்ல? ஆமா, அதுக்குள்ள எப்படி ஆபரேஷன் முடிஞ்சது? எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேஷண்ட் இன்னும் 5 மினிட்ஸ்ல கண் முழிச்சிருவாங்க. கண் முழிச்சிடுவாங்களா? ஆண்டவா. அவளுக்கு நீ எந்த பிரச்சனையும் இல்லதானே டாக்டர்? இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க. டாக்டர், அவளோட உயிரை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இது என்னோட கடமைமா. டாக்டர், ராணி குழந்தை பத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? உங்க பேத்தி, அதாவது இவரோட வைஃப், ஒரு குழந்தை இல்ல 10 குழந்தைங்க கூட பெத்துக்கலாம். நீங்க அவங்கள இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம். என்ன சாப்பிட கொடுக்கலாம் டாக்டர்? இதோ இங்க நிக்கிறாரே அவங்களோட ஹஸ்பண்ட். இவரோட கையால ரச சாதம் பிசைஞ்சு ஊட்டி விட சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் சாப்பிடலாம். மாமா, என்ன நடக்குதுங்க? அது மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னா நின்ன இடத்துல யூரின் போயிடுவடா. ஓகே, எல்லாரும் போய் பேஷண்ட்டை பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. பொம்மி, எப்படியோ கரெக்ட் டைம்க்கு வந்து ராணியை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி பொம்மி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.